ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 58 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஜேவும் யூகாவும் அப்படியே காட் மோடுக்கு மாறி சும்மா வேறு லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த டைம் ஓனருக்கு அப்புறம் ஜெமினி கடவுள் இவங்க 2 பேருக்கு கீழே வேலை பார்க்குற அவனை சும்மா அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கோம். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அப்படியே நம்ம ஜேவும் யூகாவும் அவனை தோக்கடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் விருந்து நடக்கிற இடத்துல அந்த ஜெமினி கடவுளும் நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஜெமினி கடவுளை பார்த்து, ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஜெமினி கடவுளும், எனக்கு என்ன வேணும் தெரியாதா லியோ, நம்ம 2 பேரும் ஒரு டீலை போட்டுக்கலாமா? எதுக்காக? அந்த சோல், இயானுவோட சோல் இருக்கே, அதுக்காக தான் டீல் போட்டுக்கலாமா? நான் உனக்கு அந்த சோலை கொடுக்கணும் அப்படின்னா நீ எனக்கு உன்னோட மெமரியை கொடுக்கணும். நீ மட்டும் இல்லை, உன் கூட இருக்க எல்லாருமே அவங்களோட மெமரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு டீலை கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸு, என்னது எங்களோட மெமரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்பான். அதை கேட்டு அவளும், ஆமாம் உங்களோட மெமரி எனக்கு கொடுங்க, உங்களோட மெமரியை எல்லாத்தையுமே நான் இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன், இங்கே இருக்கிற எல்லா டிவிலையும் உங்களோட மெமரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், அதை எல்லாருமே எங்கள் கெஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மெமரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், அதில் நிறைய வித்தியாசமான மெமரிலாம் இருக்கும்ல, நீங்கள் மான்சஸ் கூடலாம் சண்டை போட்டிருப்பீங்க, பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் என்னோட கெஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இல்லை இவ வெறும் அதுக்காக மட்டும் கேட்கல, இதில் ஏதோ ஒரு ட்ராப் இருக்குது, எதுக்காக? அந்த சோலுக்காக எதுக்கு இவ வெறும் மெமரியை கேட்குறா? ஒன்றும் புரியலையே, இப்போ நம்ம வேண்டான்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஸ்டீவனும், இங்கே பாரு நம்ம வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இல்லை நம்ம இதை பண்ணியே ஆகணும், டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவங்க இன்னும் கடுப்பாய், என்ன லியோ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவப்பட்டுட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட ஐ பவரை காமிச்சு, ஏய் நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்கடா, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இது ஐ ஆஃப் த அல்சீராச்சே, இதை வச்சு நீ என்ன பிளான் பண்ணிட்டுருக்க அப்படின்னா என்னோட பசங்க 2 பேரும் நீ இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நான் என் கண்ணால் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடியிலேருந்து ஜேவும் யூகாவும் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரியல் டைமில் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கான். அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னோட பசங்க அந்த சோலை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களா, அதை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பண்ண முடியாது, என்னோட குழந்தைங்க மேலே ஒரு கண் வச்சுக்கோ, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த சோலை அவங்க திரும்ப கைப்பற்றிட்டாங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதை தூரத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான் அந்த ஜெமினி கடவுள். அவள் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து, லியோ நீ என் கையில் மாட்டிக்கிட்ட, நான் நினச்சது எல்லாமே இப்போ நடக்க போகுது, நான் எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன்னு உனக்கு இன்னும் புரியாது இல்லை, அது புரிஞ்சா நீ எப்படி என்கிட்ட தோப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா, ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. ஒரு கடவுளுக்கு சக்தி எப்படி வரணும்னா அந்த சக்தி அந்த கடவுளுக்கிட்ட இருக்க அந்த சக்தி, அது போக அந்த நம்பிக்கை, கடவுளோட சக்தி என்னதான் அதிகமாக இருந்து நம்பிக்கை கம்மியாக இருந்தால் அந்த சக்தி வேலைக்கு ஆகாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடவுளோட அந்த பவர் ஒன்று தான் இருக்குது, ஆனால் அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை 9,99,999 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடவுளோட பவர் 9,99,999 மாறிடும். அதே கடவுள்கிட்ட அந்த 9 லட்சம் பவர் இருக்குது, ஆனால் அது மேலே நம்பிக்கை யாருக்குமே இல்லைன்னா கடவுளோட பவர் 0, கடவுளுக்கு பவரே இருக்காது. இங்கே கடவுளோட பவர் விட அந்த கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதுதான் அந்த கடவுளோட பவராக மாறும். அதை வச்சு தான் இந்த ஜெமினியோட கடவுள் ஒரு ப்ளே பண்ண போகிறா. இப்போ நம்ம ஹீரோ லியோவோட மெமரி எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பெரும்பாலும் அவனை இந்த மாதிரி குழிக்குள்ளே தள்ளி விட்டவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கான். அவன் பல பேரை கொடூரமாக கொண்டு இருப்பான். அதை எல்லாத்தையுமே இப்போ இங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியுமே, இங்கே மட்டும் இல்லை மக்கள் முன்னாடி லைவாக போட்டோம் அப்படின்னா அவனோட பேராசை, அவனோட அந்த கோபம், அவனோட அந்த படுகொலை, இது எல்லாத்தையுமே பார்த்தாங்க அப்படின்னா அவனை கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. இங்கே இருக்கிற உலக மக்கள் எல்லாம் லியோவை பார்த்தாங்கன்னா லியோவை கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க, அவனை ஒரு கொலகாரனாக தான் அந்த உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவன் மேலே யாருக்குமே நம்பிக்கை வராது. கடவுளுக்கு ஃபெய்த் நம்பிக்கை இல்லை அப்படின்னா சக்தி இருக்காது, அதனால் இவனுக்கு சக்தி போயிடும், நான் இவனை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெமினியோட கடவுள் ஒரு பிளானை போட்டிருப்பா. அப்படியே பார்த்தா அந்த ஜெமினி கடவுளோட அந்த குட்டி குட்டி ஃபேரி டெய்ல் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற அந்த தேவதைகள் இல்லை நம்ம ஹீரோவோட மண்டைக்கு மேலே வந்து நிற்பாங்க.
நம்ம ஹீரோ ஓ இதை வச்சு தான் அவங்க மெமரியெல்லாம் எடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோட மண்டை மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க சுற்றி இருக்கிற எல்லார் மண்டை மேலே அப்படியே போய் நின்று அந்த மெமரியை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சே இப்போ என்ன நடக்க போகுது இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜெமினி கடவுள் நீ இன்னைக்கு சாக போகிற நாள் சாகிறதுக்கு ரெடியா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்னது இது நான் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கலையே உடனே எடுத்து லைவாக எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுதா இது என்ன மாதிரியான பவர் ஆமாம் இது என் மெமரியில் என்ன மெமரி எடுக்க போகுதுன்னு தெரியலையே ஏய் லியோ நீ ஏதாச்சும் சொல்லியா கொஞ்சம் பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட மெமரி டெலிகாஸ்ட் ஆகுது. அவன் நல்லா இதுக்கு முன்னாடி பாட்டு போட்டு ஆடிருப்பான் பார்த்தீங்களா அந்த மெமரி அப்படியே வெளியே வருது. அதை பார்த்துட்டு அவன் ஏய் என்ன நீ இந்த மெமரி தான் வெளியே எடுப்பியா இதெல்லாம் நீ வெளியே எடுக்கக்கூடாது என் பர்மிஷன் இல்லாமல் இது எதுக்கு நீ வெளியே எடுத்த இதை பார்க்கறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது வேறு ஏதாவது சண்டை போகிற மாதிரி எடுக்க வேண்டியதானே நான் நல்லா மப்பை போட்டு ஆடிட்டு இருக்கேன் இதையே நீ எடுத்து போடுவே அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன அந்த குட்டி தேவதைக்கு ஒன்றுமே புரியல. அது லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் கிடையாது போல இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல நீ என்ன பேசுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நாங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த ஜெமினி கடவுள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா அந்த மெமரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். அது எந்த மாதிரியான மெமரி அப்படின்னா நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த மெமரியை தான் இதை எடுத்து போடும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போச்சு இன்னும் என்னென்ன எடுத்து போட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூஞ்சியே இருக்காது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஸ்டீவனோட மெமரி அவன் சண்டை போட்டு தோக்கடித்த மெமரியை எடுத்து போட்டிருப்பாங்க. அதில் தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கெவினோட மெமரி அவனோட மெமரியை பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட வெப்பன் ஐஸில் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அந்த வெப்பனை பார்த்துட்டு இந்த வெப்பன் எனக்கு கிடச்சிருச்சு லியோவோட வெப்பன் இதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அந்த மெமரி அங்கே ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹெய்லியோட மெமரி அவளோட பூனைக்குட்டியை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா அப்படின்னு அவளோட மெமரி அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி அதை பார்த்தோன்னே ஹெய்லி நான் பூனைக்குட்டியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என்னால் இதை நம்ப முடியல அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது லியோவோட மெமரி என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன் இல்லை அவன் நல்லவன் தான். ஆனால் அவன் எந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தெரியலையே எந்த விஷயத்தில் ரொம்ப உணர்ச்சி பொங்க ரொம்ப அவனோட எண்ணம் எல்லாமே ஒரே இதில் இருந்தது. அவனோட உணர்ச்சி பெருக்கு எதில் வெளியே வந்தது அந்த உணர்ச்சி மூலமாக தான் அந்த மெமரியை காட்டப்போகுது. அவன் எதில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டான் அது என்னன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை இயானுவோட லவ் பண்ணும்போது அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல இந்த மெமரியை பார்த்தா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ எந்த விஷயத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டான் அது என்ன மெமரி அப்படின்னு பார்க்கலான்னு லைவாக பார்ப்பாங்க. எல்லாரும் அப்படி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டியூன் படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய சைஸு புழு அப்படியே அந்த சிட்டி அழிக்க வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடும்போது ஒரு குட்டி பொண்ணு கையில் டெடி பேரை வச்சுக்கிட்டு அம்மா அம்மா சொல்லிட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கும்போது முன்னாடி நின்று நம்ம ஹீரோ அதை அசையாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன லியோவோட மெமரி இதுவா இவன் இதை விட பயங்கரமான மான்ஸ்டர் கூடலாம் சண்டை போட்டுருக்கானே அப்படி இருக்கும்போது எதுக்கு இவனோட மெமரி இதை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இதை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜெமினி கடவுள் நான் நினச்சேன் நீ மக்கள் எல்லாம் சாக விட போகிற உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீயே மக்கள் எல்லாத்தையுமே கொல்லுவ நீ ஒரு கொலைகாரன் இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா ஓ மேலே கோவப்படுவாங்கடா உன்னோட சக்தியெல்லாம் போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெமினி கடவுள் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஜெமினி கடவுளை பார்த்து ஏ லூஸு அவனா மக்களை கொள்றான் கொஞ்சம் நல்லா ஒத்து பாரு அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லும்போது அதை பார்த்து ஜெமினி கடவுளுக்கு இல்லை இது எப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டரு நம்ம ஹீரோ இல்லாத போது அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொண்டுது. நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர் கூடயும் சண்டை போட்டுடுறான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை காப்பாற்றிடுறான். ஆனால் இறந்தவங்களை அப்படியே புதைச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மரியாதை பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லுவான் நம்ம ஹீரோ என்னால் அவங்களை காப்பாற்ற முடியல நான் கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா உங்கள் எல்லாருமே என் உயிரை கொடுத்தாச்சு காப்பாற்றியே தீருவேன் நான் இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக திரும்ப நான் எப்படியாச்சும் எல்லாத்தையுமே காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மக்கள் இறந்ததுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பான். அதை எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே இந்த மெமரி தான் அவன் மனசுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு இருந்தானா ஏன் இந்த மாதிரி ஒரு மெமரி அப்படின்னா இவன் மக்கள் இறந்ததுக்கு ரொம்பவே வருத்தப்படுறானா நான் நினச்சேன் என் ஃப்ரெண்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கெட்டவன் இல்லை அவன் மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு மன வருத்தத்தில் இவங்க இறந்தது அவனால் ஏற்றுக்க முடியல அதனால தான் ஒரு அதிர்ச்சியாக அவனோட மனசு ஃபுல்லாக அந்த வலி எப்போதுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இறந்த மக்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்னை மன்னிச்சிருங்க
நான் ஒன்றுத்துக்குமே உதவாதவனா போயிட்டேன். நான் உங்களை சாக விட்டுருக்க கூடாது. நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவேன். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன். இதை விட ஸ்ட்ராங்காக மாறி உங்களை விட நிறையா மக்களை நான் எப்படியாச்சும் காப்பாற்றியே தீருவேன். மக்கள் இதுக்கப்புறம் இறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே சபதம் போட்டுட்டு கிளம்புவான். அது அப்படியே மெமரியாக இருக்கும். அதை பார்த்தோன்னே இங்கே ஜெமினி கடவுளுக்கு ச்சே என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு மூஞ்சியே இருக்காது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அதே மெமரியில் நம்ம ஹீரோ மக்கள் இறந்ததுக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக மாறிடுவான். ஏய் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் இங்கே வரும் அப்படின்னு நீ நினச்ச இல்லையா? இப்போ கூட ஒன்று கெட்டு போல, நான் இன்னும் ரிவெஞ்சில் தான் இருக்கேன். என்ன ரிவெஞ்ச் எடுக்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஜெமினி கடவுளை பார்த்து வெறித்தனமாக சொல்லுவான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான சம்பவங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்காக நான் எபிசோடை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.